ஹேண்ட் ஸ்டாண்ட் கத்துக்கணும், மசில் அப்ஸ் கத்துக்கணும், ஃப்ரண்ட் லிவர் கத்துக்கணும், நீ இவ்வளவு ஆசைப்படுறல்ல, அப்புறம் எதுக்கு இந்த தப்ப பண்ணிக்கிட்டே இருக்கேன்? இதோ இந்த பையனை பாருங்களேன், இவனுக்கு மசில் அப்ஸ் கத்துக்கணும்னு ஆசை. ஆனா நம்ம தம்புடு பண்ற புல் அப்ஸ் பாத்தீங்களா? அவன் கிட்ட நிறைய வாட்டி சொல்லி பார்த்துட்டேன், ஃபர்ஸ்ட் புல்லப்ஸ் நல்லா பண்ணணும்டா, அப்புறம் தான்டா மசில் அப்ஸ் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ஆனா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். நான் தலைகீழ தான் நிப்பேன் அப்படின்னு மசில் அப்ஸ் தான் பண்ணுவேன்னு போறான். இப்போ ஒரு குழந்தை பிறகுதுன்னா அது உடனே எழுந்து நடக்கணும்னு நம்மளால ஆசைப்பட முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அது திரும்பி வேணும், அது தவிர்த்து நடக்கணும், அதுக்கப்புறம் முட்டி போட்டு நடக்கணும், அதுக்கப்புறம் எழுந்து நிக்கணும், அதுக்கப்புறம் பொறுமையா நடக்கும். சோ ஒரு குழந்தை நடக்கிறதுக்கு இதுதான் ப்ராசஸ். அதே மாதிரி தான் மசில் அப்ஸ்க்கும். ஃபர்ஸ்ட் புல் அப்ஸ் நல்லா பண்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா ஐ புல் அப்ஸ் பண்றதுக்கு கத்துக்கணும், அதுக்கப்புறமா ஸ்விங் பண்ண கத்துக்கணும். அப்புறம் ஸ்விங் பண்ணி அந்த ஐ புல் அப்ஸ் கொண்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க, மசில் அப்ஸ் அவ்வளவுதான், ஈஸியா பண்ணிடலாம். அப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அதை ஃபாலோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயம் எல்லாம் கிடையாது, ஒழுங்கா ஃபாலோ பண்றது கண்டிப்பா பண்ணணும்லாம் சொல்ல மாட்டேன், இல்லைன்னா அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்க.